இன்று சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உயரதிகாரிகளை சந்தித்து பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய கோமாளி தடா பெரியசாமியை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு உணர்வான மனுவை கொடுத்துவிட்டு தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாகவும் தமிழ்நாடு இளையோர் கூட்டமைப்பினுடைய சார்பாகவும் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மனுவின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக இவர்கள் இங்கே மத கலவரத்தை, மொழி கலவரத்தை, இனக்கலவரத்தை முன்னிறுத்தி இங்கே அப்பாவி மக்களை துண்டாடி தமிழக மக்களை பிளவுபடுத்தி மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக இங்கே அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இது போன்று இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டி அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவர்களை கொச்சப்படுத்தி அந்த பொறுப்பாளர்களை, தொண்டர்களை வம்புக்கு இழுத்து இங்கே அவர்கள் மூலியமாக தடாலடிய அரசியல் கால் பதிக்க வேண்டும் என்று அண்ணாமலை போன நபர்களும், தடா பெரியசாமி போன நபர்களும், இன்னற்ற பாஜகனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய சங்கர சங்கங்களும் இது போன்ற செயலை முன்னிறுத்தி தொடர்ந்து தமிழ்நாட்டில் வன்மத்தை பரப்பி கொண்டு வருகிறார். ஆக இது மிகப்பெரிய ஆபத்தில் போக முடியும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே சீராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணமாக அமைந்துவிடும். தமிழ்நாடு அரசுக்கு, முதல்வர் ஐயா தலைமுறை ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கே நாங்கள் உயரதிகாரிகளை சந்தித்து டிஜிபி அலுவலகத்திலே புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். உடனுக்குடன் தடா பெரியசாமியை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இவர்களால் மக்களை சந்தித்து இந்த மக்களுக்கான திட்டங்களை, மத்திய அரசு கொண்டுள்ள திட்டங்களை ஒருபோதும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், அவர் மக்கள் திட்டத்தை செய்திருந்தால்தான் அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஆகிய மக்கள் இவர்களை ஒருபோது திரும்பி பார்க்க மாட்டார்கள். இதை வைத்து கொண்டுதான் இறைவனை வைத்து, மதத்தை வைத்து இங்கே அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை சீண்டி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை உசுப்பேத்தி அல்லது உணர்ச்சிகளை தூண்டி அரசியலாக தேட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல. இது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். எவ்வளவு மத கலவரத்தை தூண்டினாலும் கூட, எத்தனை சமூக நீதியை போட்டி பாதுகாக்கக்கூடிய இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை இழிவுபடுத்தினாலும் கூட, தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் சவுக்கடி கொடுப்பார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாக இப்போது இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்றத்தில் EVK இளங்கோவன் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்களும் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பதிவு செய்து மீண்டும் இது போல சங்கி கூட்டங்களை சவுக்கடி கொடுப்பார்கள்.